வணக்கம் என்பது நம்ம பார்க்க போகிறது ரியல் லாட்டரியோட எத்தனை கேஸ் பார்க்க போகிறோம். ரிசல்ட்டு 842 82 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து குறிப்பிட்ட நடிச்சு நம்பர் இருக்குது. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் சி போர்டு மட்டும் பாஸ் ஆகல, 2 மட்டும் பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகலை. ஓகே, 23/5/2024 கெஸ்டிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 3 நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போடுங்க. ஏ போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ 7 5 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலேருந்து நீங்கள் பவர் நம்பர் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் நம்பர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இழப்புகள் இருக்காது, அது சொல்லிடுறேன். சி போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டு எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் எல்லாமே வச்சு மொத்தமாக எழுதி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 3 நம்பர் தான் மொத்தமாகவே மிக்ஸ் ஆகி வந்திருக்குமே தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நம்பர் வந்திருக்காது சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் டபுள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 033069961771 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0330 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஷோவில் 2 ஷோவாவது மினிமம் நான் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த 2 நம்பர் வந்து முக்கியமான நம்பராக இருக்குது டபுள் போர்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 6 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் தான் கண்டிப்பாக வரும். அதுலேருந்து உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தோன்றோ அதை மட்டும் எடுத்து லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 059 அதுக்கப்புறம் 163 கிடச்சிருக்கு. ஸோ 163 162 அதாவது 16 நம்பர் கூட நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.